अस्सलामु अलैकुम व रहमतुல்லாஹி வ பரகாத்துஹு. ஆயே தமிழ் से उर्दू सीखे. வாருங்கள் தமிழூடாக நாம் உருது மொழியை கற்றுக்கொள்வோம். முதலாவது வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பூ. பூ என்றால் வாடை, ஸ்மெல். இங்கே உங்களுக்கு ஒரு பயிற்சியும் சேர்த்து நான் சமர்ப்பிக்கின்றேன். இந்த பயிற்சியை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உருதுவில் எப்படி கூறுவது என்பதனை அறிவியுங்கள். ஐ லவ் த ஸ்மெல் ஆஃப் காஃபி. காஃபியின் வாடை எனக்கு விருப்பமானது. இதனை எப்படி உருதுவில் கூறுவது? நீங்கள் அதனை எழுதுங்கள் கமெண்ட்ஸில், நாம் அதனை சீர் செய்வோம். இரண்டாவது ஹுஷ்பு. ஹுஷ்பு என்றால் வாடை, அதுவும் மணமான வாடை, அதாவது வாசம் என்பதாய் நாம் தர்ஜமா செய்வோம். சென்ட், ஹுஷ்பு. ஹுஷ்பு ஹுஷ்பு என்றால் சென்ட், அதாவது வாசம், மணமான வாசத்துக்கு கூறப்படும். த சென்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன். த சென்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன். பூக்களின் வாசம் பூங்காவனத்தில், கார்டனில் இருக்கிறது. அடுத்து ஹுஷ்பு, அதுவும் வாசம். அதனை நாம் சாப்பாடு பொருளுக்கு பாவிப்போம். கானே பீனே கி சீஸோं की खुशबू. அதற்கு ஆங்கிலத்தில் அரோமா என்று கூறப்படும். அதற்கும் ஹுஷ்பு, சாப்பாடினுடைய வாடைக்கும் நாங்கள் ஹுஷ்பு என்று தான் கூறுவோம். த அரோமா ஆஃப் ஃப்ரெஷ்லி பேக்ட் பிரெட். த அரோமா ஆஃப் ஃப்ரெஷ்லி பேக்ட் பிரெட். புதிதாக சுடப்பட்ட பிரெட்டினுடைய வாசம். எப்படி உருதுவில் சொல்கிறது என்கிறதனை நீங்கள் கூறுங்கள். அடுத்து பத்பு. பத்பு என்றால் துர்வாடை, நாற்றம். ஆர்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய வார்த்தை தான் தி ஆர்டர் ஆஃப் ராட்டன் எக்ஸ். தி ஆர்டர் ஆஃப் ராட்டன் எக்ஸ். சடுகிய முட்டைகளின் வாடை, துர்வாடை. அடுத்து ஷதீத்பு. ஷதீத்பு என்றால் கடுமையான துர்வாடை. ஸ்டிங்க், அதாவது கடும் நாற்றத்துக்கு நாம் ஷதீத்பு என்று கூறுவோம். அதனை ஆங்கிலத்தில் ஸ்டிங்க் என்பார்கள். த ஸ்டிங்க் ஆஃப் சிகரெட் ஸ்மோக். சிகரெட் புகையின் துர்வாடை. எப்படி நாம் இதனை உருதுவில் சொல்வது? நல்லது, நாம் படிக்க வேண்டிய வார்த்தைகள். முதலாவது பூ, அதாவது வாடை. ஹுஷ்பு, மணமான வாடை, வாசம். அடுத்து ஹுஷ்பு, அது சாப்பாடு, குடிப்பான பொருள்களில் வரும் வாசத்துக்கு நாம் ஹுஷ்பு என்று தான் கூறுவோம். ஆங்கிலத்தில் அரோமா என்று சொல்வார்கள். அடுத்து பத்பு. பத்பு என்றால் கெட்ட வாடை, துர்வாடைக்கு சொல்லப்படும். ஷதீத்பு, கடும் துர்வாடைக்கு ஷதீத்பு என்று கூறப்படும். ஆங்கிலத்தில் ஸ்டிங்க் என்று சொல்வார்கள். நல்லது, இந்த விடயங்களை நன்கு அவதானித்து உங்களுடைய பயிற்சி மஷ்க் அதனையும் செய்து நமக்கு அனுப்புங்கள். இன்னும் ஒரு பாடத்தில் சந்திப்போம். உங்களுடைய கமெண்ட்ஸ் நமக்கு மிகவும் முக்கியமானது. உங்களுடைய உற்சாகத்தின் பேரில் நாம் உங்களுக்கு பாடங்களை சமர்ப்பித்து கொண்டே இருப்போம். இன்னும் ஒரு பாடத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹுதா ஹாஃபிஸ்.